பெருமூச்ச வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய பெயர் மோனிகா. எனக்கு 20 வயசு ஆகிறது. நான் மிக அழகாக இருந்தேன். எங்கள் வீட்டில நான், அப்பா, அம்மா மற்றும் எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார். என்னுடைய அப்பா கூலி வேலை தான் செய்து வருகிறார். எங்களுக்கு சொந்தமாக கொஞ்சம் நிலம் இருப்பதால் அதை அம்மாவே கவனித்துக் கொள்வார். சில நேரங்களில் அப்பாவும் அம்மாவுக்கும் சென்று நான் உதவி செய்வேன். நானும் 12ஆம் வகுப்பு சிரிப்பு முடித்துவிட்டு பக்கத்தில் உள்ள கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது பக்கத்துறை சேர்ந்த மகேஷ் என்பவர் நான் கல்லூரிக்கு போகும்போது வரும்போதெல்லாம் என்னை பார்த்து கொண்டே இருப்பார். இப்படி இருக்க எங்கள் இருவருக்கும் இடையில் காதலும் மலர்ந்தது. மகேஷ் மிகவும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். மகேஷுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. அவரும் அவருடைய அம்மாவும் தன் பெரியப்பா வீட்டில்தான் வசித்து வருகின்றனர். மகேஷுடைய பெரியப்பாவின் பெயர் சிதம்பரம். அவர் அந்த ஊரில் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு திருமணமாகி மனைவி இறந்து விட்டார். அவர் இப்போது தனிமையில்தான் இருக்கிறார். இப்படி இருக்க எங்களின் காதல் அடுத்த கட்டமாக கல்யாணத்திற்கு சென்றது. முதலில் மகேஷ் வீட்டில் நான் ஏழை என்பதால் எங்கள் காதலுக்கு சம்மதம் தெரிவிக்காமல் இருக்க பிறகு நான் மிகவும் அழகாக இருந்ததால் மகேஷுக்கும் எனக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தனர். பிறகு எங்களுக்கு பெரியோர் பெரியோர் முன்னிலையில் பெரிய மண்டபத்தில் திருமணமும் நடந்து முடிந்தது. நான் மகேஷுடைய வீட்டிற்கு முதல் முறையாக சென்றேன். எனக்கும் என் கணவனான மகேஷுக்கும் என்னுடைய அத்தை ஆராத்தி எடுத்தார். பிறகு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கினோம். என்னுடைய அத்தை மகேஷுடைய பெரியப்பாவை எனக்கு அறிமுகம் செய்து வைத்து அவரிடமும் ஆசீர்வாதம் வாங்குவோம் என கூறி நானும் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அவர் ஆசீர்வாதம் செய்வது போல் என்னை வித்தியாசமான கண்கள் கண்களால் பார்ப்பது போல தோன்றியது. நானும் என் மனதில் நாம் ஏதோ தவறாக நினைக்கிறோமோ என்று எதுவும் சொல்லாமல் இருந்து விட்டேன். எங்கள் வீட்டில் 23 வயதுடைய ஒரு வேலைக்காரி இருக்கிறாள். அவள் பெயர் வள்ளி. அவள்தான் வீட்டில் சமைப்பது மற்றும் எல்லா வேலைகளையும் பார்த்துக் கொள்வாள். இப்படி இருக்க எங்களுக்கு முதல் இரவு நடக்க ஆரம்பித்தது. என் கணவன் என் பக்கத்தில் அமர்ந்து என்னை புகழ ஆரம்பித்தார். எனக்கு புதிய இடம் என்பதால் தூக்கம் வராமல் என் கணவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது வெளியில் யாரோ ஒரு பெண் சிரிப்பது போல் சத்தம் கேட்டது. அதை கேட்ட நான், இந்த இரவில் யார் சிரிப்பது எனக்கு சந்தேகமாக இருக்கவே, உடனே நான் வெளியே எழுந்து சென்று பார்த்தேன். அப்பொழுது அங்கே மகேஷுடைய பெரியப்பா சிதம்பரம், வேறு யாரோ ஒரு பெண்ணும் மிகவும் அருகில் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் சிதம்பரம் மனைவி இறந்துவிட்டார் என்று கூறினார்கள். ஆனால் யாருக்கும் தெரியாமல் அவர் இப்படி ஒரு திருட்டுத்தனத்தை செய்கிறாரா என நினைத்து அந்த பெண் யார் என்று பார்ப்பதற்காக ஓரமாக நின்று அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் இருவரும் உடனே சிதம்பரம் அறைக்குள் சென்றனர். யார் என்று கண்டுபிடிக்கலாம் என அவருடைய அறைக்கு பக்கத்தில் செல்லலாம் என நினைத்து செல்ல செல்ல முயன்ற என்னை திடீரென பின்னாலிருந்து என் கணவன் மோனிகா, இந்த நேரத்தில் இங்கு என்ன பண்ற என்று கேட்டார். நானும் நடந்த உண்மையை எதுவும் சொல்லாமல் அவரிடம் ஏதோ சொல்லி மழுப்பிக் கொண்டிருந்தேன். என் கணவனும் உன்னை திடீர்னு காணும்னு தான் பயந்துட்டேன் என்று என்னை அழைத்தார். விடிய விடிய என்னை சந்தோஷமாக வைத்துக் கொண்டார். நாங்கள் எங்களுடைய அறைக்கு சென்று விட்டோம். இப்படி இருக்க மறுநாள் காலையில் எழுந்து வழக்கம் போல் வீட்டு வேலையை செய்ய தொடங்கிவிட்டேன். அப்பொழுது சமையலறையில் எங்கள் வீட்டு வேலைக்காரி வள்ளியிடம் என் கணவனுடைய பெரியப்பா அவளுக்கு ஒரு சேலையை கொடுத்து ஏதேதோ சொல்லி பேசிக் கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு அவர் யாரிடமோ பேசுவதை நினைத்து பார்த்த நாள் அப்பொழுது எனக்கு புரிந்து போனது. அவர் தவறான குணமுடையவர் என உடனே இவர் ஏன் இந்த வீட்டு வேலைக்காரியோடைய இவ்வளவு அன்பாக இருக்கிறார், இதெல்லாம் அவருக்கு அசிங்கமா தெரியாதா என என்னுடைய மனதில் யோசனை செய்து கொண்டிருந்தேன். அப்பிறகு நானும் என் கணவனும் சேர்ந்து எங்களுடைய அறையில் பேசிக் கொண்டிருக்க அவரிடம் ஏன் இன்னும் சிதம்பரம் மாமாவிற்கு 2வது கல்யாணம் ஆகல என்று கேட்டேன். உடனே என் கணவன் சற்று தயக்கத்துடன், அதாவது எங்க அப்பா இறந்து போனதிலிருந்து எங்க பெரியப்பா எங்க என்ன குழந்தையிலிருந்து ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டாரு. இப்ப நானும் எங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு அவர்தான் காரணம். இப்படியே என்னையும் எங்க அம்மாவையும் பார்த்து கொள்வதிலேயே அவர் காலம் போயிடுச்சு. நாங்களும் அவருக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கல என்று என் கணவர் கூறினார். உடனே அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இத நான் என் கண்ணால பார்த்தேன். அவரும் என்னவென்று கேட்க, உடனே அவருடைய பெரியப்பா சிதம்பரம் அவரை அழைக்க என் கணவனும் இதோ வரணும் என்று கூறிவிட்டு அங்கேயே சென்று விட்டார். இப்படி இருக்க வீட்டில் உள்ள டைனிங் டேபிளில் என் கணவன், அவருடைய பெரியப்பா மற்றும் என்னுடைய அத்தை 3 பேரும் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். பெருமூச்சு அன்று நான் சமைத்த சாப்பாட்டை முதல் முறையாக சாப்பிட்டவர்கள் என்னை புகழ்ந்தபடி பேசிக் கொண்டிருந்தனர். பிறகு மகேஷ் உடைய பெரியப்பா, இன்னைக்கு நான் மோனிகாவுக்கு ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று என்னிடம் ஒரு நெக்லஸை காண்பித்தார். அந்த நெக்லஸ் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது.
பிறகு எங்க அத்தையும் அவரிடம், "அந்த நெக்லேஸை மோனிகாவுக்கு நீங்களே போட்டு விடுங்க" என கூற, உடனே மகேஷ் பெரியப்பா எழுந்து, என் கழுத்தில் அந்த நெக்லேஸை போட்டு விடுவது போல, என்னை சற்று வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தார். அவர் அந்த நெக்லேஸை போடுவது போல, என்னை ரொம்ப நேரமாக பார்த்து கொடிச்சிட்டுக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்திற்கு மேல் எனக்கு அவர் மேல் கோபம் வந்தது. உடனே அந்த நெக்லஸை அவர் கையிலிருந்து பிடித்து இழுத்தேன். உடனே அவர் "என்னாச்சுமா?" என்று கேட்க பரவாயில்லை. "இந்த நெக்லஸை நானே போட்டுக்கிறேன்" என்று கோபத்துடன் கூறிவிட்டு அங்கிருந்து என் அறைக்கு சென்று விட்டேன். உடனே வேகமாக என் கணவன் என்னிடம் வந்து, "உனக்கு என்னாச்சு மோனிகா? நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? என் பெரியப்பா உனக்கு ஆசையா ஒரு நெக்லஸ் தானே வாங்கிட்டு வந்து போயிட்டு விட்டாரு. அதுக்கு நீ இப்படித்தான் அவங்க கிட்ட நடந்துக்குவியா?" என்று கோபத்துடன் கேட்டார். உடனே மோனிகா சொன்னாள், "உங்க பெரியப்பா நல்லவர் கிடையாது. அவர் என்னை பார்க்கிற பார்வையே சரியில்லை" என்று கூற, உடனே என் கணவன் என் மீது கோபப்பட்டு தேவையில்லாமல் அவர் மேல பலி போடாதே என்று கூறினார். உடனே நானும் உண்மையை தான் சொல்கிறேன். உங்க வீட்டு வேலைக்காரிக்கோ, உங்க பெரியப்பாவுக்கோ இடையில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அதை நானே என் 2 கண்ணால பார்த்தேன் என்று கூறினேன். அதை கேட்டு ஆத்திரமடைந்த மகேஷ் என்னை ஓங்கி அறைந்தான். நீங்கள் என்ன பண்ணுனாலும் இதுதான் உண்மை. நான் ரொம்ப ஒழுக்கமான குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணு. ஆனா இங்கு நடக்கிறத பார்த்தா ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு கூறினேன். உடனே என் கணவன் என் மேல கோபப்பட்டு, இதுக்கு மேல அவர பத்தி ஒரு வார்த்தையும் நீ பேசக்கூடாது அப்படின்று அங்கிருந்து சென்று விட்டார். இப்படி இருக்க மறுநாள் காலையில நான் வீட்ல வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது மகேஷுடைய பெரியப்பா என்னிடம் வந்து என் கையை பிடித்து, "இந்த வீட்டு புது மருமகள் இப்படியெல்லாம் உடனே வேலை பார்க்கலாமா?" என்று மாற்றத்துடனே பேசிக் கொண்டிருந்தார். உடனே அங்கிருந்து என் மாமியார் வந்தவுடன் என்னுடைய கையை விட்டுவிட்டார். பிறகு என் மாமியார் வந்தவுடன், "சிதம்பரம் நீங்க இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க?" என்று கேட்க, என் மருமகள் வந்தவுடனே, "இவ்வளவு வேலை பார்க்கிறாள்" என ஏதேதோ சொல்லி சமாளித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். மறுநாள் இரவு அதேபோல் சிதம்பரம் அறைக்கு வருவது யார் என்று கண்டுபிடிக்கலாம் என்று முடிவெடுத்தேன். அதேபோல அந்த பெண் வரும் வரை நான் தூங்காமல் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தேன். அந்த பெண் வேலைக்காரி அணிந்திருந்த சேலையை அணிந்து கொண்டு அந்த அறைக்குள் சென்றாள். அந்த அறைக்குள் வேலைக்கார பெண் உள்ளே சென்றவுடன் சிதம்பரம் கதவை சாத்திக் கொண்டார். உடனே அந்த பெண் முகத்தை பார்க்காமல் இருந்த நான், அவள் யார் என்று பார்த்தே தீர வேண்டும் என உள்ளே சென்று, அது வேலைக்கார பெண்தானா என்று பார்ப்பதற்காக, என் மாமாவிற்கு அந்த இரவில் டீ குடிப்பது போல அவர் அறைக்கு சென்று கதவை தட்டினேன். உள்ளே இருக்கும் அவர்கள் நான் கதவை தட்டியவுடன், "இந்த இரவில் யார் கதவை தட்டுவது?" என அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று, பெண்ணை யார் என்று யாருக்கும் தெரியாமல் ஒளித்துக் கொள்ளுமாறு வைத்திருந்தார். உடனே நான் அவருக்கு டீ கொடுப்பது போல உள்ளே தேடிக் கொண்டிருந்தேன். அவர் அறைக்குள் சென்ற நான், அறையை சுற்றி பார்ப்பது போல தேடிக் கொண்டிருந்தேன். ஆனால் நான் எவ்வளவு தேடியும் அங்கு யாருமே இல்லை. பிறகு நன்றாக சுற்றி பார்க்க, ஒரு துணிக்கு பின்னால் யாரோ ஒளிந்து இருப்பது போல அவளுடைய கை தெரிந்தது. நான் சுற்றி முற்றிலும் பார்ப்பதை பார்த்த இவர், இங்கிருந்து என்னை வெளியே அனுப்புவதிலேயே குறிக்கோளாயிருந்தார். பிறகு வேலைக்காரியின் ஆடையை அவள் அணிந்திருந்ததால், நான் வேலைக்காரியும் எனது மாமாவான சிதம்பரமும் இருவரும் தான் என நினைத்துக் கொண்டிருந்தேன். பிறகு காலையில் விடிந்தது. யோசித்துப் பார்த்த நான், இனிமேல் இவர்கள் இருவரும் இப்படி இருப்பதை கண்டுகொள்ளாமல் சிரிப்பு இருக்கக்கூடாது. நான் இவர்கள் இருவரும் இனிமேல் சந்திப்பதை நாம் நடக்க விடக்கூடாது என முடிவு செய்து, இதை நாம் நம்முடைய அத்தையிடம் சொல்லியே ஆக வேண்டும் என முடிவு செய்தேன். பிறகு என் அத்தையிடம் சென்றேன். அவர் கோவிலுக்கு செல்வதாக கிளம்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது எங்க அத்தையிடம், "அத்தை உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்" என்று கூறினேன். உடனே எங்க அத்தையும், "மருமகளே, எதுக்காக நீ ஒரு மாதிரி இருக்க?" என்று கேட்டார். உடனே தன் அத்தையிடம், "அத்தை இந்த வீட்டில நடக்கிற எதுவுமே சரியில்லை. வள்ளியும் மகேஷுடைய பெரியப்பாவும் அவரின் அறைக்குள் இருந்தனர். நம் வீட்டில் இப்படி செய்வதெல்லாம் எனக்கு மிகவும் அசிங்கமாக இருக்கிறது" அப்படின்னு சொல்ல, உடனே எங்க அத்தையும் அவருக்கு சாதகமாக, "அவரைப் பற்றி நீ எதுவும் தப்பா பேசாதம்மா. அவர் மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவர் அந்த மாதிரி ஆளு கிடையாது" அப்படின்னு என்னிடம் சமாளிச்சாரு. பிறகு நான் எவ்வளவோ சொல்லியும் அவர் நான் சொல்வதை நம்பவில்லை. என்னை திட்டிவிட்டு, "நீ இத பத்தி வெளியில போய் எதுவும் பொய் சொல்லாத" என்று கூறினார். உடனே எங்க அத்தையிடம், "அத்தை நான் உண்மைய தான் சொல்றேன். அவரைப் பத்தி பொய் சொல்லி நான் என்ன பண்ண போறேன்? நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க" அப்படின்னு கூறினேன். உடனே அவர், "மருமகளே, இத பத்தி நீ யார்கிட்டயும் பொதுவெளியில எதுவும் சொல்லல அப்படித்தானே?" என்று கேட்டார். நானும், "இல்லை அத்தை" அப்படின்னு கூற, உடனே அவர், "இதைப் பற்றி நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத. நான் உங்க மாமா கிட்ட இத பத்தி பேசிக்கிறேன்" என்று அங்கிருந்து சென்று விட்டார். இப்படியே 2 நாள் போனது. ஒரு நாள் என்னுடைய காய வைத்த துணிகளை எடுக்க மாடிக்கு சென்றேன். அப்பொழுது என் அத்தையும் சிதம்பரமும் அருகில் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது என் அத்தை சிதம்பரத்திடம், "இனிமே நாம சந்திக்கும்போது பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம மருமக மோனிகாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அவ இந்த வீட்ல ஏதோ நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டா. ஆனா அவ உங்களுக்கும் நம்ம வீட்டு வேலைக்காரி வள்ளிக்கும் தான் தொடர்பு இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. நான் ஒவ்வொரு முறையும் உங்களை பார்க்க வரும்போதெல்லாம் அந்த வள்ளியுடைய சேலையை தான் அணிந்து கொண்டு வருவேன். அதனால் அவளுக்கு என் மேல் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த வள்ளியை தான் நான் சந்தேகப்பட்டு அவளை திட்டிக் கொண்டிருக்கின்றாள்" என்று பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் பேசியதைக் கண்ட மோனிகாவிற்கு அதிர்ச்சியானது.
தன்னுடைய அத்தையா இப்படி செய்வது என அவளுக்கு கோபம் வந்தது. பிறகு என் அத்தை கிளம்பி கோவிலுக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தார். எல்லோரிடமும் அவர் வாங்கி வந்த பிரசாதத்தை கொடுத்து, பிறகு என்னிடமும் கொடுத்தார். ஆனால் அந்த பிரசாதத்தை நான் வாங்காமல் நின்றிருந்தேன். அவர் என்னிடம் கொடுத்துக்கொண்டே நான் கோபத்தில் அந்த பிரசாதத்தை தள்ளிவிட்டேன். பிறகு அவரிடம், நீங்க என்கிட்ட நல்லவங்க மாதிரி வேஷம் போட வேண்டாம். உங்களைப் பற்றியெல்லாம் எனக்கு தெரியும் என்று கோபத்துடன் கூறினேன். அதை பார்த்துக் கொண்டிருந்த எனது கணவன் என்னிடம், நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு என்று கோபமாக திட்டினார். உடனே நான், எனக்கு இந்த வீட்டு மருமகள்னு சொல்லிக்கவே எனக்கு கேவலமா இருக்கு. இவ்வளவு கேவலமான குடும்பத்துல நான் வாக்கப்பட்டத நினைச்சு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு என்று மகேஷ் அம்மாவை பற்றி அவனிடம் தவறாக கூறினாள். அதை கேட்டவுடன் மகேஷுக்கு மேலும் கோபம் வந்தது. தன் மனைவி மோனிகாவை ஓங்கி அறைந்தான். நீங்க அடிச்சாலும் நான் உண்மையை மறைக்க மாட்டேன். உங்களுடைய பெரியப்பா, உங்களுடைய அம்மா தினமும் அவர் அறையில் இருக்கிறார்கள் என தன் கணவன் மகேஷிடம் கூறினாள். ஆனால் அதை கேட்ட மகேஷ் அவளிடம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாய் நின்று கொண்டிருந்தான். அதை கேட்டவுடன், அதை கண்டவுடன் மோனிகாவிற்கு அதிர்ச்சியானது. அப்பிறகு தன் அத்தையே, நீ சொல்றது சரிதான். எனக்கும் என் மச்சானுக்கும் இடையில தொடர்பு இருக்குது. அதுவும் இன்னைக்கு நேத்து கிடையாது. 10 வருஷமா நாங்க இப்படித்தான் இருக்கோம். என் கணவன் இறந்து போய் எனக்கு என்ன செய்வது அப்படின்னே தெரியாமல் நடுத்தெருவில் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது இவர்தான் இந்த வீட்டையும் பார்த்துக்கிட்டாரு. என்னையும் பார்த்துக்கிட்டாரு. இதெல்லாம் தெரிஞ்சு உன் புருஷன் எப்படி அமைதியா இருக்கானோ அது மாதிரி நீயும் இருக்கணும். இத பத்தி நீ வெளியில சொன்னா உன்னை என்ன பண்ணுவோம்னு தெரியாது என்று மிரட்டினார். உடனே கோபப்பட்ட மோனிகா, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வீட்டில நான் இனிமே வாழ மாட்டேன். நான் இப்பவே இங்கிருந்து கிளம்புகிறேன் என்று முடிவெடுத்து வெளியே செல்வதற்காக சென்றாள். உடனே சிதம்பரமும் மகேஷுடைய அம்மாவும், இவளை நாம் வெளியே விட்டால் நம்மை அசிங்கப்படுத்தி விடுவாள். அது மட்டுமல்லாமல் பஞ்சாயத்து தலைவர் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்மை அசிங்கப்படுத்தினால் நம் பேருக்கு களங்கம் ஏற்பட்டுவிடும் என்று யோசித்து அவளை ஒரு தனி அறையில் போட்டு அடைத்து வைத்தனர். நானும் எவ்வளவோ கூறியும் அவர்கள் என்னை வெளியே விடவில்லை. மகேஷும் நான் அவைகிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்திக்கிறேன் என்று கூற, மகேஷும் இருவரும் சேர்ந்து மிரட்டி அமைதியாக இருக்க வைத்து விட்டனர். சிரிப்பு பிறகு மகேஷ் கோபத்துடன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டான். இந்த விஷயம் வேலைக்காரியான வள்ளிக்கும் தெரிந்து போனது. வள்ளியையும் அழைத்து இருவரும் மிரட்டினர். அவளும் இந்த விஷயத்தை என் உயிரே போனாலும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் என்று அங்கிருந்து சென்று விட்டாள். தனி அறையில் அடைத்து வைக்கப்பட்ட மோனிகா எப்படியாவது இங்கிருந்து தப்பித்தே ஆக வேண்டும் என குளியல் அறையில் உள்ள ஒரு சிறுதுளை வழியாக வெளியே வெளியே செல்ல முடிவு செய்து அதற்கு தேவையான வேலைகளை செய்தாள். பிறகு அவள் நினைத்தபடியே அந்த அறையிலிருந்து வெளியே வந்து தப்பிக்க முயற்சி செய்ததை சிதம்பரம் பார்த்துவிட்டார். அவள் அங்கிருந்து தப்பிப்பதற்காக ஓடியும் அவளை துடைத்து பிடித்து துடைத்து பிடித்தனர். அவளை பிடித்து சிதம்பரம், நீ என்ன பத்தி வெளியில தவறா சொல்ல போறியா என்று அந்த அறைக்கு அழைத்து என்னை அடிக்க ஆரம்பித்தனர். பிறகு உனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் என அறையை சாத்திக் கொண்டு என்னிடம் கடுமையாக நடந்து கொள்ள ஆரம்பித்தனர். இதை பார்த்த மகேஷ் கோபத்தில் கதவை உடைத்து தன்னுடைய பெரியப்பாவை பிடித்து கீழே தள்ளிவிட்டான். அவன் தள்ளிவிட்டதை பார்த்த அவனுடைய அம்மா, டே மகேஷ், இப்ப எதுக்கு உன் பெரியப்பா மேல கை வச்சேன்னு கூற? என் மேல கை வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா என்று சிதம்பரமும் கேட்க, உடனே கோபத்தில் உள்ள மகேஷ், எவ்வளவு தைரியம் இருந்தால் என் மனைவியை இப்படி செய்வ என்று இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர். இந்த சண்டையை நிறுத்துவதற்காக வீட்டு வேலைக்காரியான வள்ளி காவல் நிலையத்திற்கு கால் செய்து தகவல்களை சொல்லி அவர்களை அழைத்தாள். ஆனால் அதற்குள் சிதம்பரத்துக்கும் மகேஷத்துக்கும் இடையே சண்டை பெரிதானது. ஒரு கட்டத்திற்கு மேல் பக்கத்தில் இருக்கும் கத்தியை எடுத்து மகேஷ் சிதம்பரத்தை குத்தினான். சிதம்பரமும் வழியால் அங்கேயே சரிந்து கீழே விழுந்து இறந்துவிட்டார். பிறகு காவலரும் வந்து இதற்கு யார் காரணம் என விசாரிக்க, தன் மாமியார்தான் மேலுள்ள தவற்றை மறைப்பதற்காக என் மருமகள்தான் இவர் மேல் உள்ள கோபத்தில் இவரை கொன்றுவிட்டாள் என அவள் மேல் பலியை தூக்கி போட்டாள். உடனே மகேஷ், என் பெரியப்பாவை கொன்றது என் மனைவி கிடையாது. என்னுடைய அம்மாவும் என் பெரியப்பாவும் ஒரே அறையில் இருந்தாங்க. அதை என் மனைவி தெரிஞ்சுக்கிட்டா. அதனால அவங்களை அவ தட்டி கேட்டா. ஆனா அவங்க 2 பேரும் அவளை அடிச்சு ஒரு அறையில் அடைச்சு வச்சாங்க. பிறகு என்னோட பெரியப்பா என் மனைவிய கொடுமைப்படுத்தினார். அதை பார்த்து என்னால பொறுத்துக்க முடியல. அதனாலதான் கத்தியால அவரை நான் குத்தி கொன்னுட்டேன் என நடந்ததை அப்படியே கூறினான். ஆனாலும் மோனிகாவுடைய அத்தைதான் செய்த தவறை கடைசி வரை ஒத்துக்கொள்ளவே இல்லை. உடனே நானும் எனது அத்தைய பார்த்து, உங்களுக்கு நீங்க பண்றது அசிங்கமா தெரியல. எத்தனையோ வீட்டில தன் கணவன் இறந்ததுக்கு அப்புறமா தான் பெத்த மகனை தனியா இருந்து சந்தோஷமா பார்த்துக்கிறாங்க. ஆனா நீங்க இப்படி ஒரு கேவலத்தை பண்ணினது மட்டுமே இல்லாம அதை நியாயப்படுத்துறீங்க என தன் அத்தையை அசிங்கப்படுத்தினாள். அவள் தன் அத்தையை இப்படி பேசுவதைக் கண்டு மகேஷ் என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாய் நின்று கொண்டிருந்தார். பிறகு மகேஷ் சிதம்பரத்தை கொன்றதற்காக அவரை காவலர்கள் கைது செய்தனர். நண்பர்களே, சிலருடைய தவறான குணத்தினால் ஒரு குடும்பமே நிம்மதியை இழந்தது.
அப்பொழுதுதான் ஆசையாய் வாழ வந்த மோனிகாவின் நிலை, தன் கணவன் தன்னை விட்டு சிறைக்கு சென்றதால் அவள் வாழ்க்கையே கேள்விக்குறியானது. சிறைக்கு சென்ற பெண், தண்டனை தண்டனை காலம் முடிந்த பிறகு மோனிகாவுடன் சந்தோஷமாக கணவர் மனைவியாக வாழ்ந்தனர். வெளியே வந்த அடுத்த ஒரு வருடத்திற்குள் அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்து சொந்தமாக தொழில் தொடங்கி தற்போது சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.